நம்ம ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ண போறோம்னு சொன்னா எல்லாரும் என்ன அட்வைஸ் கொடுப்பாங்க? நல்லா பொறுமையா யோசிச்சு முடிவு பண்ணு, நல்ல டைம் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ரியாலிட்டி அப்படி ஒர்க் அவுட்டே ஆகாது. ஏன்னு இந்த இமேஜ் பாருங்க, நான் சொல்றேன். இப்போ நீங்க ஒரு பிசினஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறீங்கன்னு வைங்க, அதுதான் திங்கிங் ஜோன். அண்ட் நெக்ஸ்ட் என்ன ஸ்டெப் பண்ணுவீங்க? அதுக்கு என்னெல்லாம் ப்ராசஸ் இருக்கு, நம்ம என்னெல்லாம் பண்ணணும், நம்ம எதுக்கெல்லாம் வந்து எப்படிலாம் ஸ்டெப் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன லிஸ்ட் எல்லாம் வந்து எழுதுவீங்க. உங்களுக்கு நீங்க கத்துப்பீங்க. ஓகே, இது பண்ணா கரெக்டா இருக்கும், இப்படி பண்ணா கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் வந்து ஆக்ஷன் ஜோன். அண்ட் அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஒரு தாட் வரும், இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுமா, நம்ம இதை பண்ணா நம்மள யாரெல்லாம் ஜட்ஜ் பண்ணுவா, இதெல்லாம் வந்து டைமிங் கரெக்டா, இதுக்கான மார்க்கெட் கரெக்டா, நம்ம போற ரூட் கரெக்ட் தானா அப்படி சொல்லிட்டு நம்ம ஒரு ஒரு விஷயமா அனலைஸ் பண்ணுவோம். ஓவரா திங்க் பண்ண ஆரம்பிப்போம். திங்க் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் 1 hour திங்க் பண்ணுவோம், 2 hour திங்க் பண்ணுவோம். அண்ட் ஓகே, கொஞ்ச நாள் டைம் எடுத்துப்போம், வேற யார்கிட்டயாவது வந்து அட்வைஸ் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே வந்து ப்ரொசீட் பண்ணாம கடைசியில் அந்த ஐடியாவே நம்ம மறந்துடுவோம், அதை அப்படியே கைவிட்டுருவோம். இதுதான் ஓவர் திங்கிங் ஜோன். ஒரு டீ பேக்கை நம்ம பால்குள்ள போடுறோம்னா அது பெர்ஃபெக்டான டைம்ல வெளியே எடுக்கணும். இல்லைன்னா என்ன ஆகும்? அதுல ரொம்ப நேரம் அது இருந்து அது கசக்க ஆரம்பிச்சிடும். அதே மாதிரிதான் உங்க தாட்ஸும். ஏதாவது ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா கொஞ்ச நேரம் ஸ்டார்ட் பண்ணுங்க, அதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம்னு யோசிங்க. பட் அந்த டைம்ல கரெக்டா ஆக்ஷன் எடுக்க வேண்டிய டைம்ல ஆக்ஷன் எடுக்க ஆரம்பிச்சிடுங்க. இல்லைன்னா நீங்க அந்த ஓவர் திங்கிங் ஜோனுக்குள்ள போயிட்டு அதை ஸ்டார்டே பண்ணாம விட்டுருவீங்க. சோ பெர்ஃபெக்ட் டைம் அண்ட் பெர்ஃபெக்ட் பிளான்றது யாருக்கும் வராது. நீங்க ஓவர் திங்க் பண்ணாம எப்ப ஸ்டார்ட் பண்றீங்களோ அதுதான் உங்களோட பெர்ஃபெக்ட் டைம்.